நற்செய்தி வாசகம். புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 29. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எதை கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். சிந்தனை: துன்பத்திலும் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்று திருமுழுக்கு யோவானின் பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்கின்றோம். இவரது பாடுகளும் மரணமும் இயேசுவின் பாடுகளுக்கும் மரணத்துக்கும் இணையாக இருக்கின்றன. இருவரும் உறவினர்கள். மரியா எலிசபெத்தை சந்தித்த போது தாயின் வயிற்றில் இருந்த யோவான் அப்போதேயே மரியாவின் வயிற்றில் இருந்த உலக மீட்பரின் தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து மகிழ்ச்சியால் துள்ளினார். யோவான் தூய்மையான எளிமையான வாழ்வை வாழ்ந்தவர். மீட்பரின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தும் பணியை மன நிறைவோடு ஏற்று அதை செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டின் இறுதியும் மிகப்பெரிய இறைவாக்கினரும் யோவானே ஆவார். இக்காரணங்களுக்காக யோவானின் பாடுகளும் அவரது சாவும் இயேசுவின் பாடுகளுக்கும் சாவுக்கும் இணையானதாகவும் மற்றும் முன்னுதாரணமாகவும் இருப்பதையிட்டு நாம் சிறிதும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏரோது யோவானை கடவுளின் மனிதன் என்று கண்டு அவருக்கு அஞ்சினான். அவருடைய வார்த்தைகளை கேட்டான். அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை சிறையில் அடைத்ததற்காக வருந்தினான். இவ்வாறே பிலாத்துவும் இயேசுவை குற்றமற்றவர் என்று தெரிந்தும் கூட சாவுக்கு கட்டளையிட்டான். யோவான் இறுதியில் ஏரோதியாளின் காழ்ப்புணர்வினால் கொலை செய்யப்படுகின்றார். ஏரோதியாவின் இந்த காழ்ப்புணர்வே யோவான் கொலை செய்யப்படுவதற்கான ஆயுதமாக மாறியது. அவ்வாறே அன்றைய சமய தலைவர்களின் பொறாமையும் கோபமும் இயேசு கொல்லப்படுவதற்கு ஆயுதமாக இருந்தன. ஏரோதை போலவே பிலாத்துவும் இயேசுவை கொல்ல முதலில் விரும்பவில்லை. ஆனால் தொடர்ச்சியான சமய தலைவர்களின் வெறுப்பு பிலாத்து இயேசுவை கொல்ல ஏதுவாக இருந்தது. இவ்வாறே ஏரோதியாவின் பழிவாங்க வேண்டும் என்ற இடைவிடாத உணர்வும் யோவானின் கொலைக்கு காரணமாகியது. மேலும் யோவானின் இறப்புக்கு பின் அவரது சீடர்கள் வந்து ஏரோதுவின் அனுமதியுடன்
அவர் உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். அவ்வாறே பிலாத்தின் அனுமதியுடன் இயேசுவின் ஆண் பெண் சீடர்களும் இயேசுவின் உடலை அடக்கம் செய்தனர். இறுதியில் இயேசுவின் சாவின் பேறு பலன் அவருக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றத்தை நிரந்தரமாக மறைத்து கொண்டது. அவ்வாறே யோவானின் சாவும் அமைந்தது. நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை கைக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்புக்கு ஊக்கம் அளிப்பதாகவே யோவானின் வாழ்வும் பாடுகளும் சாவும் அமைந்துள்ளன. இவர்கள் இருவரும் குற்றமற்றவர்கள், ஆனால் பெரும் பாடுகள் பட்டவர்கள். ஒரு சிலரின் வெறுப்புக்கள் பகைமைகள் மத்தியில் உண்மையை பேசியவர்கள், அதற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். இயேசு யோவானின் மீட்பரானார். யோவானோ இயேசுவுக்கு முன்னோடியாகவும் பணியாளராகவும் இருந்தார். எமது அன்றாட பணிகளில் துன்பங்கள் கஷ்டங்கள் நேரும்போது எமது அழைப்புக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றோமா? சவால்களை எதிர்கொள்ளும் போது நற்செய்தியின் உண்மைக்கு சாட்சிகளாக நிற்கின்றோமா? செபம். ஆண்டவரே, அநீதிகள் பொய்மைகளை எதிர்கொள்ளும் போது உண்மையில் நிலைத்து நிற்க அருள் தாரும். ஆமென்.